ஒரு படிக்கிற பிள்ளைங்க போகுது. விஜய்னு ஒருத்தர் வந்துருக்காருல அவருக்கு அரசியல் பண்ணினாக்கா ஏன் கேட்குறான்? ஏழை வரல ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டமா? படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒன்று செஞ்சுக்கிறான்னு சொல்லலாம். இந்த 5 வருஷம் ரீசார்ஜ் நீங்க 5 வருஷம் ஆகுதியா நீ செஞ்சுக்கிறான்னு இதை பட்டிட்டு இருக்கான்னு சொல்லியா? ஆமா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அப்பப்போ நிறுத்திடுறான். யாரு? முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுறான். அத்தை நான் 2வது போட முடியல. என்ன போடல? நெட்டா? நெட்டு போடுறதுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்டாலின் தான் அவர் அவன் சொல்லி கொடுக்குறான். அவர் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? இவன் சம்பாதிச்சுக்கிறான்னு எதை பட்டிட்டு இருக்காங்க. எவன் சம்பாதிச்சு எவன் கொள்ள பார்த்துக்கிறேன். அது ஓகே. நீங்க ரீசார்ஜ் காலி பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? ஆமா ஆமா. ரீசார்ஜ் நீங்க 5 வருஷம் ஆகுதியா நீ செஞ்சுக்கிறான்னு இதை பட்டிட்டு இருக்கான்னு சொல்லியா? ஆமா. இப்படிலாம் பேசுறேன் என்ன வருது? துரோகம் இல்லையாது. இத்தனை மக்கள் வரி பண்ண வாங்கல. நீ நல்லதா நேர்மையா. அது ஓகே. உங்களுக்கு நெட்டு வராதுக்கும் சொல்லலாம். ஒரு படிக்கிற பிள்ளைங்க போகுது. என்னென்ன பண்றானுங்க அதெல்லாம் இல்லையா? நீங்க அதை விடுங்க. உங்களுக்கு நெட்டு வர அப்போ நீ நேர்மையா நடந்துன்னு சொல்லலாம். ஆமா. உங்களுக்கு நெட் வரல. உன் பொண்ணு கூட போய் படிக்குதுன்னு வச்சுக்க. அத்தை கருப்பா இருக்கிறானுங்க. நீ சரியா இருந்தாக்கா அரசியல் பண்ணினாக்கா ஏன் கேட்குறான்? ஏழை அது ஓகே ஐயா. உங்களுக்கு நெட்டு வரல. ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டமா? சொல்ல இது ஏன் வந்தது? இது உங்க போன்ல நெட்டு காலியா இருக்கு. நெட்டு கூட காலியாகல. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நீங்க இன்னைக்கு டேட்டா காலி பண்ணிட்டீங்க. நீங்க பார்த்து காலி பண்ணிட்டீங்க. அதுக்கு ஸ்டாலின் வந்து உங்களை ஏதோ ஒரு பையன் நடக்கிறான். உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு வரணும் ராவில். அதான் ஃபோன் நம்பர் கொடு, நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். அப்போ தெரிஞ்சுக்க. நீங்க தான் சொன்னீங்க இப்ப. ஆமா, அவன் சொன்ன வச்சு தான் இவன் செய்யறான். யாரு செய்யறா? கூலிக்கார பையன் உன்னோட வேலை தான் செய்யணும். யாரு செய்யறா? பண்ணிடுறான். ஏன் காட்டுங்க. யாரு செய்யறாங்க காட்டுங்க. நெட் வரலண்ணா. நெட் அவர் என்ன சொல்றாருன்னா, சும்மா உள்ள போறீங்கன்னா வச்சுங்க. சரி, இந்த வாய்ஸ் சொல்லுவோம்ல, இவனுக்கு உண்டான வேலை தான் இவன் செய்யணும். நான் விட்டு பொருளுக்கு இவன் என்ன ஏஜென்ட் சொல்லி பார்ப்போம். சும்மா இதெல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணதுக்கு இந்த வாய்ஸ் சொல்றோம்ல. ஆமாம். இந்த மாதிரி வரதை ஒரு தப்புன்றாரு. அவன் பையன், அதில் ஒரு பையன் இருக்கானா, அதை வந்து ப்ராப்ளம் பண்ணுறானா. இவர் நெட்டை காலி பண்ணிட்டு 1.5 GB காலி பண்ணிட்டு இன்னைக்கு தான் சொல்லுவேன். நாளைக்கு 1.5 GBண்ணே. இல்லை, நீங்கள் மைக்கானாலும் போடலாம். மைக்கானாலும் போடலாம். நாளைக்கு போடலாம். இன்னைக்கு இருக்காது. ஆக மொத்தம் உங்க மேல தப்பு இல்லை. உங்க மேல தப்பு கிடையாது. அவன் பணத்தை சிமெண்ட் பண்ண அதிகம். யாரு பண்றது? ஒரு நாளைக்கு 1 மணிக்கு ஒருத்தர் இல்லை, இத்தனை ஆப் போச்சு. நீ என்ன பண்ணுற? எங்கன்னா வர நெட்டா வர அவரு எதனா ஒன்று நோண்டது. எப்பரா எடுனா. எனக்கு அதெல்லாம் காமெடியில. நெட்டு காலி ஆயிடுச்சுன்னா ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? உங்க போன்ல நெட்டு காலி ஆயிடுச்சுன்னா நேர்மையா நடக்கலன்றீங்களா? படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒன்று செஞ்சுக்கிறான்னு சொல்லலாம். இந்த 5 வருஷம் அது இல்லையா? அதான் லேப்டாப் கொடுத்தாங்களே இப்ப. கொடுப்பாரு. பின்ன தரலாம். சைக்கிள் கொடுத்தாரு, பேக் கொடுத்தாரு படிக்கிற பசங்களுக்கு. லேப்டாப் தராரு, காலை உணவு திட்டம் போடுறாரு, இவ்வளோ பண்றாரு. மடம் கட்டி வச்சுக்கிறாரு. என்ன மேடம் சொல்லுங்கள். யாரு? ஸ்டாலின் என்ன பண்ணல உங்களுக்கு? உங்களுக்கு வந்து ஒரு புரியல. ஏன் மாசம் 1000 ரூபாய் தராருல? யார் தரா? உங்களுக்கு தரலையா? உங்க வீட்டுக்கு தராங்களா? சொல்றாரு. அடுத்த எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எனக்கு ஆதாயம் பண்ண நான் போடுவேன். அதான் யாருக்கா? எப்படி கை கட்டுங்க.
ரெட்டலை. இப்போ விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவருக்கு அவனுக்கு போடக்கூடாதா? ஏன்? ஆளை பார்க்குறான், காமராஜர் வச்சுக்கிறான், மற்ற பெரிய வேலை பார்க்குறான், அப்புறம் மறுபடியும் பார்க்குறேன் இந்தியாவில் பார்க்குறான். 2 கோடி பயிர்ப்பாங்க. இங்கே ஒரே கொள்கையாக இருக்கும். ஃபஸ்ட்டில் எம்ஜிஆர் வச்சு தான் பண்ணது. எம்ஜிஆர் அண்ணா வச்சு, அப்புறம் அப்புறம் காமராஜர், அப்புறம் மற்ற ஒரு நாட்டில் இன்னைக்கு உடனே தானே வந்து எடப்பாடி கூட இப்படி லோல் போட்டு அப்படி மொத்தம் இப்போ இந்த எதுக்கு அழறீங்க? அதுக்கு எதுக்கு அழறீங்க? கண்ணு குஸ்தா? ஆனால் நீங்கள் ஹைலைட் சொன்னது பார்த்தீங்களா? அந்த ஸ்டாலின் பேச்சை கேட்டு அந்த பையன் ஆடுறான்ட்டு ஃபோனில் வர பையன். கொள்ளாது வராது, அதெல்லாம் குறையாது. தத்துவம் கொல்லாது, கொல்லாமல் வராது, அல்லாமல் குறையாது. பொருள் எடுத்துனாக்கா அது குறைச்சி போட்டே இல்லை. ஓகே ஓகே. நல்லது செய்யணும், பிற்காலத்துக்கு நம்ம பேர் வரணும்னு அதை நினைக்க மாட்டாங்க. ஆடா எப்பயுமே பேர் எழுதி என்ன வச்சிருப்பாங்க? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எழுதி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஆமாம், எடப்பாடி எழுதி வச்சுக்கிட்டு அது சித்திரவட்ட சொல்ல பேர் எடுத்துருவாங்க. ஆமாம், அடுத்த கேள்வி வேணும், அது நல்லது. ஆமாம், அப்போ அடுத்த வருஷம் எடப்பாடி தான் பேர ஊரில் தாங்கிக்குவேன். அடுத்த வருஷம் உண்மை எது போயின்னு தெரியும். சரி, அடுத்த வருஷம் எம்ஜிஆர் கட்சி சொல்றதுக்கு இருந்தாலும் கிடையாது. சரி, அது மாரி அரசாங்கம் செய்யவும் முடியாது, ஆளவும் முடியாது. அடுத்த வருஷம் இன்னும் நடிகங்கிறான், என்ன பண்ணி வச்சுக்கிறான் இந்த காமி வச்சுக்கிறான். நடிகருக்காக பண்ணி வச்சுட்டு போனான் எம்ஜிஆர். இப்போ என்ன பண்ணிக்கிறான்? சரி, எவ்வளோமே மைண்டேஜ் பண்ணுறேன். அது தெரியுமா? சரி, நான் கேட்குறது பதில் சொல்லுங்க. அடுத்த வருஷம் எடப்பாடி தான் வரும்ன்றது. கண்டிப்பாக கண்டிப்பா. உங்களுக்கு எனக்கு சேலஞ்சு. எவ்வளோ? அதான் எவ்வளோ? எத்தனை தொகுதி வருவாரு? 200 தொகுதி. அவர் நிற்கதே 170 தொகுதி என்பதான். 170 150 தொகுதி என்பதான். ஓ, அந்த கூட்டணி. சரி, மோடியை பற்றி என்ன சொல்கிறீங்க? நல்லவர். இப்போ எவ்வளோ பண்ணிக்கிறான், ரோடெல்லாம் போட்டு மேலே இது பண்ணிருக்கேன். ஏன்னா நெருக்கம் போகிறது பண்ண இடம் வேண்டாம், 4 மீட்டர் அதில் என்ன பண்ணலாம், பாலம் கட்டி அதில் போக பரவாயில்ல, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? யூனிவர்சிட்டி 8 வருஷம் அடிப்பட்டவன் நான். அப்போ ரெட்டலை தான் உங்கள்கிட்ட. சரி, ஒரு ஓட்டுக்கு ஒரு 50,000 கொடுத்தாங்கன்னா நீ ஓட்டு மாற்றி போடுவீங்களா? ஒரு ஓட்டு, உங்கள் ஓட்டுக்கு ஒரு 50,000 காசு கொடுத்தாங்கன்னா மாற்றி போடுவீங்களா? 50,000 கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஓட்டை மாற்றி போடுவீங்களா? அப்புறம் இது 50,000 இருங்க, 50,000 கொடுத்து நீங்கள் இருங்க, 50,000 கொடுத்து நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட சொன்னால் ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டீங்களா? 50,000 அதான் சொல்கிறேன். நீங்கள் கோடி இருங்க, படிக்கிற பசங்க எவ்வளோ கற்பழிக்கிறாங்க,